ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளையும் அவர் கேட்கின்றவராக இருக்கின்றார். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி மடுக்கின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமையெல்லாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு நிகழ்வு வழியாக நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து, நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பவுலும் பர்னபாவும் இறை நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே செல்கிறார்கள். அதனால் யூதரும் பிற இனத்தாரும் கல்லெறிந்து அவர்களை விரட்டிவிட திட்டம் போடுகிறார்கள். அதனால் லிஸ்திராவுக்கு செல்கிறார்கள். அங்கே நெடுநாட்களாக கால் விளங்காத ஒருவரை பவுல் எழுந்து கால் ஊன்றி நில் என்று சொன்ன பொழுது அவர் எழுந்து நிற்கிறார். அதனால் மக்கள் அனைவரும் வியப்படைந்து பர்னபாவையும் பவுலையும் ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் வணங்கி வந்த அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கொடுத்தவர்களை விரட்ட முயற்சி செய்கிறார்கள். அதற்கு பவுலும் பர்னபாவும் எல்லாம் இறைவனுக்குரியவர்கள், இதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் கடவுள் எல்லாருக்குமாக மழை பொழிகிறார், எல்லாருக்குமாக தான் காற்றை கொடுக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் இறைவனை ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்கள். அதனால் யாரையும் நாம் துன்புறுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ கூடாது என்கின்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, என்ற நற்செய்தி வாசகம் அப்படித்தான். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. ஏனென்றால் தந்தை என்னிடம் சொன்னவற்றை நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் என்னுடையவர்கள் என அழைக்கப்பட்ட தகுதியுள்ளவர்கள். என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என் தந்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற வார்த்தையை இயேசு என்று சொல்வதன் மூலம் ஒரு செய்தியை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நம்மையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்மை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசுவையும் தந்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோமானால் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகின்ற மக்களாக வாழத்தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டான ஆசீர்வாதம் அனைத்தையும் தந்தையிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு செய்வோமானால் தந்தையும் அவரும் வேறு வேறு அல்ல, இருவரையும் நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை இயேசு வழியாக செயலாற்றுகிறார், நாம் இயேசு கிறிஸ்து வழியாக செயலாற்றுவோம். அவருடைய நற்செய்தியை மற்றவர்கள் நாம் அறிவிப்பதன் மூலமாக இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய நண்பர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் என்கின்ற மதிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இறைவனை நாம் ஏற்றுக்கொள்வதனுடைய நோக்கமாக இருப்போமானால் அவருடைய இறை நற்செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாக, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக, ஏற்றத்தாழ்வு காணாத மக்களாக, மற்றவரை புறந்தள்ளாத மக்களாக, அனைவரும் நம்மிடம் வருவரை யாரையும் நாம் தள்ளிவிடாத மக்களாக வாழ வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனே சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.